ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாசுந்தி, அதுவும் ரோஸ் பாசுந்தி. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் அண்ட் ரோஸ் மில்க் எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் குல்கந்த், நட்ஸ் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, ரோஸ் சிரப் 1 டேபிள் ஸ்பூன், பால் 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட் சுகர் அது 2 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காஞ்சதுக்கப்புறமா இப்படி சைடில் ஸ்டோர் ஆகிற ஆடை எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேஸ் சிம்லே இருக்கட்டும். அப்பப்போ இந்த சைடில் ஸ்டோர் ஆகிறத மட்டும் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து வற்ற ஆரம்பிச்சிட்ருக்கும். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பித்தாச்சு. போதும். இதுதான் நம்மளுடைய பாசுந்திக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம 500 ml பால் சேர்த்துருக்கோம், அது 250 ml ஆகிருக்கும் நேரத்துக்கு. இன்னும் இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ் குல்கந்து அண்ட் பால் இது ரெண்டையும் கலந்து நல்லா மிக்சர் ஜாரில் இந்த குல்கந்து நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாசுந்தி மில்க் நல்லா கூல் ஆனதும் இதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ரோஸ் சிரப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸே ஆட் பண்ணிக்கலாம், பட் அது கலர் இருக்காது, அதனால ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் பாசுந்தி தயார். இதை சர்வ் பண்ணும்போது ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஸ்தாவையும் ஒரு 2 பிஸ்தாவை தனியாக எடுத்து அதையும் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் கார்னிஷ் பண்ணி தான் நம்ம இதை சர்வ் பண்ணணும். எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயுமே வீட்டில் பாயாசம் பண்ணுவோம். அப்படி ஒரு தடவை பாயாசத்துக்கு பதிலாக இந்த பாசுந்தி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.